ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய் கூடவே மொச்சப்பயிரை வச்சு ஒரு சூப்பரான காரசாரமான ஒரு காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்க போது இந்த காரக்குழம்பு சப்பாத்தி, பூரி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்க போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டான அருமையான இந்த காரசாரமான காரக்குழம்பை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு ஒரு 250 கிராம் 1/4 கிலோ வெள்ளை மொச்சப்பயிரை ஒரு முத நாள்லே ஊற போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வச்சு ஒரு 8 விசில் வர்ற வரைக்கும் வேக விட்டு எடுத்திருக்கேன். நல்லா அப்படி பஞ்சு மாதிரி சாஃப்டாக வெந்து வரணும். இந்த மாதிரி அதே நேரம் உடஞ்சி குழுன்னு போகாத அளவுக்கும் பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு ஒரு 3 சின்ன சைஸ் கத்தரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே ஒரு முருங்கைக்காயும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது இந்த காரக்குழம்புக்கு செம்ம டேஸ்டா இருக்க போகுது. கூடவே ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயமா இருந்தா 2 பெரிய சைஸ், ஒரு நார்மல் சைஸ் வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, அதை நம்ம இடிச்சு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு எலுமிச்சங்காய் சைஸ்ல புளி, அதையும் ஊற போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. காரக்குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது போட்டு இதெல்லாமே பொரிஞ்சு வந்ததும் நம்ம அந்த ஒரு கைப்பிடி அளவு பூண்டு வச்சுருந்தோம்ல, அதை உரல்ல தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தட்டி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. இந்த பூண்டை போட்டு லேசாக ஒரு வறுத்து எடுத்துட்டு கூடையே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா மிளகாப்பொடி கூடுதலாக ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்து வர வரைக்கும் வதக்கி விடணும். செவந்து வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நாம் வதக்கி விடணும். அதனால் நான் மூடி போட்டு வேக விடுறேன். மூடி போட்டு வேக விடுறதுனால நல்லா சீக்கிரமே நம்மளுக்கு மசிஞ்சு வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, இந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு மசாலா வகைகளை சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்படி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச அந்த முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட சேர்த்து இந்த காய்கறிகளை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு கலந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச மொச்சப்பயிரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க. மொச்சப்பயிறு, காய்கறி எல்லாம் அந்த மசாலாவோட கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியை இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை, அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டு இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அந்த புளி தண்ணியோட சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே வெந்து காய்கறியெல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு, அதாவது நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் அந்த மொச்சப்பயிறு வேக வச்ச தண்ணியை தான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்கள் கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு ஃபைனலாக நான் கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயத்தை நொறுக்கி அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். இப்படி 5-6 நிமிஷத்துக்கு கொதிக்கும் போது அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்துடும். நம்மளுக்கு கிட்டத்தட்ட குழம்பு தயாராகிடுச்சுங்க.
இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் போட்டுருங்க. சிம்மிலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு தள்ளன்னு வந்துடும் அந்த குழம்பு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை பிச்சு போட்டிங்கன்னா அழகாக அந்த வாசனையோட சூப்பரான காரக்குழம்பு நம்மளுக்கு தயாராகிடுச்சுங்க. நாம் சொன்ன மெத்தட் படி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.